எங்கள் ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி சார். நான் தான் ஃபஸ்ட்டு பேரன், அடுத்த ஜென்ரேஷனில் நான் ஃபஸ்ட்டு பேரன். நான் தான் ஆரம்பிச்சிட்டேன் இந்த லவ் மேரேஜ். நம்ம பையனை இப்படி பண்ணிட்டான்னா அதை திருப்பி சொல்லுவாங்க, இவன் பையனை இப்படி பண்ண வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்கங்கிறதுனால வேண்டாம். 38 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணதை இன்னமும் கண்டினியூ பண்ணி சொல்லிட்டு இருக்காங்களா? வருது சார், இன்னமும் அந்த பேச்சு வருது. நாங்கள் வந்து எகென்ஸ்ட் தாங்க சார், ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். கிட்டத்தட்ட எங்கள் பொண்ணுக்கு 15வது வயசில் தாங்க சார் அவங்க அம்மா எங்ககிட்ட பேசினாங்க. அதுக்கு கோபம் எதுக்கு வருது? அவ்வளோ வெக்கமாக இருந்தால் எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன? உங்கள் குடும்பங்களுக்குள்ள அதுக்கப்புறம் இந்த 38 வருஷத்தில் எந்த காதல் திருமணம் நடக்கலையா? அந்த கல்யாணத்துக்குமே பழி என் மேலே தான் வந்தது. சரி, அது விட்டு போய் கேப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து டச்சு வந்து எல்லாம் பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஆனதுனால இப்போ பாரு நம்ம நினச்ச மாதிரி நடந்து போச்சு. இவன் ஆரம்பிச்சா இப்போ அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணி, அதனால அப்பா கொஞ்சம் பயந்துட்டார். நீ பண்ணனா உனக்கு அடுத்து வர ஜென்ரேஷன்ல யாரா பண்ணாங்கன்னா உன்ன சொல்லுவாங்க, நீடா பண்ண. அப்படி சொல்ல போறவங்களை பத்தி நீங்க கவலைப்பட போறீங்களா? நான் கவலைப்பட பாருங்க, சொல்றதுக்கு முன்னாலே மண்டையாட்டிட்டாப்ல. அதாவது நீங்க யாரை பத்திலாம் கவலைப்படுறீங்களோ அவரெல்லாம் அதை கணக்கிலே சேர்க்கலையே. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா.